இந்த வீடியோ லெக்சர்ல நம்ம பார்ட்னர்ஷிப் கான்செப்ட் வந்து பார்க்க போறோம். ஓகே, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா நான் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காத வந்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி எல்லா சமயம் செய்ய போறோம். ப்ராஃபிட்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் இன்ட்டு டைம். ஓகே, இல்ல ப்ராஃபிட்ஸ் ஈக்குவல் டு இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்டு டைம். ஓகே, இன்கேஸ் டைம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ப்ராஃபிட் பை கேபிட்டல். ஓகே, டைம் கேட்காங்க அப்படின்னு. ஓகே, ஓகே, அடுத்து வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ப்ராஃபிட் பை டைம். இந்த ஃபார்முலாஸும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட்னா எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னா கேபிட்டல். ஓகே, இந்த ரெண்டு ஃபார்முலா. ஓகே, இந்த பெரிய ஃபார்முலால ஒரு ஃபார்முலாவே போதும். இந்த ஒரு ஃபார்முலால வந்து டெரைவ் பண்ணி கொண்டு வந்தது தான் இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, இந்த செகண்ட் ஃபார்முலா. ஓகே, இதை பேஸ் பண்ணி சம் எப்படி எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துக்கலாம். ஓகே, ஒன்றும் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட்டையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணணும். அதுதான் என்னது ஃபிட். இதை கொஸ்டினுக்கு தகுந்தாப்புல என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா சம சால்வ். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ரமேஷ், இன்னொன்று யாரு, கெவின். ஓகே, ரமேஷோட கேபிட்டல் எவ்வளவு, 40,000 ரூபாய். அடுத்து ரமேஷ் வந்து என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் பூரா அந்த பணத்தை வந்து போடுறான். ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், கேபிட்டல் இன்ட்டு டைம். ஓகே, ஒரு வருஷம் பூரா அப்படின்னு சொன்னதுனால 12 மாசம். ஓகே, இன்கேஸ் கெவின் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா இந்த தொழில் ஆரம்பிச்சு 6 months லேட்டருக்கு வரும் இந்த தொழிலுக்கு. அவன் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றான்னு பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றான். ரமேஷ் 40,000 12 மாசம் இன்வெஸ்ட் பண்றான். இந்த தொழில் ஆரம்பிச்சு, அதாவது ஜனவரி மாசம் ஆரம்பிச்சு டிசம்பர் வரைக்கும் ரமேஷ் இந்த தொழில இருந்துகிட்டு இருக்கான். கெவின் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜூலை மாசம் போலக்க தொழிலுக்கு வந்து வாரான். 20,000 ரூபாய் கொடுத்துட்டு வாரான். அவனுக்கு 6 மாசம் மட்டும்தான் பண்றான். இப்போ கேபிட்டல் இன்ட்டு டைம். இங்கேயும் என்னது, கேபிட்டல் இன்ட்டு டைம். ஓகே, இது ரெண்டே ரேஷியோல அடிச்சு கொடுக்கலாமா, 4 0க்கு இந்த 4 0 கேன்சல் ஆயிடும். ஓகே, அடுத்து இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 48. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 12. ஓகே, 12 ஒன்ஸ் ஆர் 12 என்னது 4s ஆர். அப்ப இது வந்து என்னது, அவங்க ப்ராஃபிட்டை பிரிச்சு கொள்ளக்கூடிய ப்ராஃபிட் ரேஷியோ, பிரிச்சு கொள்ளக்கூடிய ப்ராஃபிட் ரேஷியோ விகிதம். அவங்க வர்ற ப்ராஃபிட்டை இவன் 4 பங்கு எடுத்துக்குவான். யாரு, ரமேஷ் அப்படிங்கிறவன். கெவின் அப்படிங்கிறவன் ஒரு பங்கு எடுத்துக்குவான். ஏன்னா அவன் 6 மாசம் கழிச்சு தானே அந்த பிசினஸ்க்கு வந்து வந்திருக்கான். இந்த இடம் தான் முக்கியம். ஓகே, எவ்வளவு ரூபா ப்ராஃபிட் வருதுன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா வருது. அப்போ இந்த 5 தான் இந்த 10,000 அப்படின்னு, 5 தான் 10,000 அப்படின்னா ரமேஷோட பார்ட் என்னது, 4. 4 தானே அவனோட பங்கு. 4 எவ்வளவு. இப்போ இது யாரு கண்டுபிடிக்கிறோம், ரமேஷுக்கு கண்டுபிடிக்கிறோம். இதே கெவினுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. 5 தான் 10,000 அப்படின்னா கெவினோட பங்கு 1. ஓகே, 5 ஒரு மட்டும் 5 2 மட்டும். அப்போ எவ்வளவு, ரமேஷோட பங்கு 8,000 ரூபாய் கிடைக்கும். கெவினோட பங்கு எவ்வளவு, 5 ஒரு மட்டும் 5 2 மட்டும். ஓகே, அது 2,000 ரூபாய். இப்போ ரமேஷ் 8,000 ரூபாய் லாபம் பார்த்துருப்பான். கெவின் 2,000 ரூபாய் லாபம் பார்த்துருப்பான். இதே மாதிரி ப்ரொசீஜர் தான். ஓகே, நம்ம சம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். புரிஞ்சுதா, இந்த சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ரெண்டாவது, ஏ பி சி 3 பேர் தொழில் பண்றாங்க. ஏ வந்து 29,000 இன்வெஸ்ட்மெண்ட். பி இன்வெஸ்ட், பியும் சியும் 25,000 இன்வெஸ்ட்மெண்ட். கொச்சின்ல எவ்வளவு மாசம் இன்வெஸ்ட் பண்றாங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, கொஸ்டின் எழுதுறேன். ஆஃப்டர் 4 months ஏ ட்ரூஸ், ட்ரூஸ்னா எடுத்துறோம் 3,000 ரூபாய். அண்ட் ஆஃப்டர் 2 months சி இன்வெஸ்ட் 12,000 ரூபாய் மோர். கடைசியில எண்ட் ப்ராஃபிட், எவ்வளவு வருதுன்னு பார்த்தீங்கன்னா 33,200 ரூபாய்.
இதை எப்படி பங்கு பிரிச்சிருப்பாங்க? ஏ, பி, சி அப்படிங்கிறது கால்குலேஷன். இதான் கொஸ்டின். ஏ 29,000 போட்டுட்டான், பி 25,000 போட்டுட்டான், சி 25,000 போட்டான். இதுக்கு அடுத்துதான் இந்த இடத்துல ஒரு பிரச்சனையே ஆரம்பிக்கும். 4 மாசம் கழிச்சு ஏ வித்ட்ராஸ். ஏ வந்து 3,000 எடுத்துட்டான். ஓகே. அப்போ அது எப்படி நான் சொல்றேன். அடுத்து அண்ட் ஆஃப்டர் 2 months, அடுத்த 2 மாசம் கழிச்சு சி கூட கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்றான். ஓகே. இப்போ முதல்ல ஏ பி வந்து 25,000 போட்டிருந்தோம்னா 4 மாசம் கழிச்சு 3,000 எடுத்துட்டான்னா அது எவ்வளவு ரூபாய் இருக்கும்? 22,000 இருக்கும். ஓகே. அப்போ அப்ப என்ன அர்த்தத்தை குறிக்குது அப்படின்னா இந்த 25,000 அவன் 4 மாசம் மட்டும்தான் பயன்பாடுக்கு வச்சிருக்கான். அடுத்து என்ன பண்ணிட்டான்னா இந்த 22,000 மீதி உள்ள 8 மாசத்துக்கு யூஸ் பண்ண சொல்லியிருக்கு. அதே மாதிரி சி வந்து 4 மாசம் கழிச்சு அந்த ஆஃப்டர் 2 months, அதுக்கு அடுத்து 2 மாசம் கழிச்சு. இப்போ சியோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 6 மாசம் வரைக்கும் இதாயிரும். இந்த ஆறுங்கிறது எப்படி இருந்தது? இந்த 4ங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை கொடுத்துருந்தாங்களா? ஆஃப்டர் 4 months அது பிளஸ் என்னது இந்த 2. ஓகே. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணாலும் என்னது? 6 மாசம். ஓகே. 6 மாசம் பிளஸ் என்ன பண்ணிட்டான்? 12,000 கூட போட்டிருக்கு. இப்போ 37,000 திருப்பி 6 மாசத்துக்கு என்ன பண்றான்னு யூஸ் பண்றான். 37,000 என்னது? ஓகே. இது கொஞ்சம் கொச்ச கொச்சன்னு இருக்கு. அந்த சம்ம நோட் பண்ணிக்கிட்டீங்களா? இப்போ நான் தெளிவா அதை எக்ஸ்பிளைன். ஏ 29,000 போடுறான். இது பிரச்சனையே கிடையாது. 12 மாசம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பி 25,000 போட்டிருக்கான். 4 மாசம் கழிச்சு 3,000 எடுத்துட்டான். அப்போ அந்த 25,000 4 மாசத்துக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். இதுல 3,000 எடுத்துட்டான் அப்படின்னா 22,000 இருக்கும். இந்த 22,000 மீதி உள்ள 8 மாசத்துக்கு தொழிலுக்கு வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு கொடுத்துட்டான். அடுத்து சி வந்து முதல்ல 25,000 போடுறான். அது ஆஃப்டர் 6 monthsங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. ஆஃப்டர் 2 monthsங்கிறது. இப்போ இவன் 4 மாசத்துக்கு அடுத்து ஒரு 2 மாசம் கழிச்சு என்ன பண்றான்? 12,000 எக்ஸ்ட்ரா போடுறான். இப்போ 12,000 போட்டான் அப்படின்னா 37,000 இன்ட்டு எனக்கு 6. இப்போ இதை ஆட் பண்ணீங்கன்னா 12 வரும். இங்கேயும் 12 வரும். இங்கேயும் என்னது? இது ஒரு 6, இது ஒரு 6, 12. அந்த 12 எப்படி போட்டிருக்குங்கிறது தான் அர்த்தம். ஒரு 25,000 வந்து பிளஸ் என்னது? 12. ஓகே. புரிஞ்சுட்டா? தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏ பி 25,000 4 மாசம் போட்டிருக்கான். அண்ட் ஆஃப்டர் 4 months கழிச்சு அவனுக்கு ஏதோ பண தேவையினால 3,000 எடுத்துட்டான். அப்ப 25,000 3,000 போச்சுன்னு 22,000. மீதி உள்ள 8 மாசத்துக்கு இந்த பிசினஸ்க்கு நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டான். சி 25,000 முதல்ல போட்டிருக்கான். 6 மாசம் கழிச்சு 6 மாசம் வரைக்கும் அந்த 25,000 வச்சு பிசினஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. அதுக்கடுத்து 6 மாசம் கழிச்சு என்ன பண்றான்னா 12,000 கொண்டு வரான் முதலீடு. என் பங்கா 12,000 எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கான். அப்ப 25,000 6 மாசம் மட்டும்தான் பயனுக்கு இருக்கிறது. அதுக்கடுத்து 6 மாசம் 37,000 பி சி ரன் பண்றான். இன்ட்டு என்னது 6. ஓகே. இப்போ காமனா இருக்கிறத ஃபுல்லாத்தையும் அடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கும். இந்த மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? இதுல 3 0 காமனா வெளியே எடுத்துக்கலாமா? அப்ப 1000. 25 இன்ட்டு 4 பிளஸ் பிளஸ் போடணும்னா இதுலயும் பிளஸ் வரணும், இதுலயும் பிளஸ். ஏன்னா அவனோட முதலீடு கூடுது இல்ல. 22 இன்ட்டு 8. அடுத்து சிக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு 1000 எடுத்துட்டு 25 இன்ட்டு 6 பிளஸ் என்னது 37 இன்ட்டு 6. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு 3 0 அடிச்சிடலாம், இங்கிட்ட ஒரு 3 0 அடிச்சிடலாம், இங்கிட்ட ஒரு 3 0 அடிச்சா மொத்தமா அடிக்கணும். 29 இன்ட்டு 12. அடுத்து இது எனக்கு 100ன்னு மாறிடும். பிளஸ் இந்த 4 காமனாக எடுத்துக்கலாமா? 4 காமனாக எடுத்து அப்படின்னா 25 பிளஸ் 22 இன்ட்டு 2. இங்க 6 காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னு 25 பிளஸ் 37. அடுத்து இப்போ அடிச்சு கொடுத்தா வச்சுக்கோங்க. 2 டேபிள் அடிச்சேன்னு வச்சுக்கோங்க. 2 3s ஆர் 2 2s ஆர் 2 6s ஆர். ஓகே. ம் 6 4s ஆர் 25. இப்போ 174x. ஓகே. 174x. இதை பண்ணீங்கன்னா எனக்கு 49 98x. இதை பண்ணீங்கன்னா எனக்கு 62 இன்ட்டு
62 இன்ட்டு 3 6 ஆர் 6 186 186. ஓகே, இதுக்கு அடுத்து இதை அடிச்சு கொடுக்க முடியுமா பார்த்தா அடிச்சு கொடுக்கணும். அவ்வளோ இதை அடிச்சு கொடுக்கலாமா? எத்தனை? 2 8 ஆர் 16, 2 7 ஆர் 49, இது 93. 93. இது ஏ, இது ஏ உடைய பங்கு, இது பி உடைய பங்கு, இது சி உடைய பங்கு. ஓகே, 93. ஓகே, இது மூணுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? 170. 87, 39, 93, 19, 9, 3, 22 ஈக்குவல் டு எவ்வளவு? 229 எக்ஸ். இப்போ கொஸ்டின்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 229,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 22,900. இப்போ இந்த அமௌண்ட் தான், இந்த அமௌண்ட் அப்படின்னா அடிச்சு கொடுத்தா எவ்வளவு? எக்ஸோட வேல்யூ என்னது? 100 ரூபா. அப்போ இவனுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கும்? 87 இன்ட்டு 100 ரூபா போட்டிங்கன்னா 8,700 கிடைச்சிருக்கும். இவனுக்கு 49 இன்ட்டு 100 ரூபா போட்டிங்கன்னா 4,900 கிடைச்சிருக்கும். இவனுக்கு 93 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 9,300 கிடைச்சிருக்கும். அப்போ ஆ ஒரு நிமிஷம். ஓகே, அப்போ இந்த 22,900 ரூபாய இப்படிதான் பங்கு பிரிச்சிருக்காங்க. ஏ அப்படிங்கிறவனுக்கு 8,700 கிடைச்சிருக்கும். பி அப்படிங்கிறவனுக்கு 4,900 கிடைச்சிருக்கும். சி அப்படிங்கிறதுக்கு 9,300 கிடைச்சிருக்கும். 87,000, 4,900, 9,300. ஓகே, கான்செப்ட் புரிஞ்சுதா? தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அடுத்த சொல்லிட்டு வரேன். ஒரு தடவை திருப்பி ஒரு தடவை வந்து பாருங்க. A invest 5 lakhs, B invest 10 lakhs, C invest 20 lakhs. ஆனா ஏ என்ன பண்றாங்கன்னா 12 மாசத்துக்கு சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணிட்டான். பி 2 மாசம் கழிச்சு தான் இன்வெஸ்ட் பண்றான். இப்போ மீதி உள்ள 10 மாசம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கான். சி ஜூலை மாசம் இன்வெஸ்ட் பண்றான். அதாவது 6 மாசம் கழிச்சு. இப்போ 6 மாசம் என்ன பண்ணிருப்பானா இன்வெஸ்ட் பண்ணிருக்கான். இப்போ இங்க 4 5 0 அடிச்சிடலாம். இங்கே 4 0 அடிச்சிடலாம். இங்கே 4 0 அடிச்சிடலாம். அடுத்து எதெல்லாம் அடிக்க முடியும்? 2 3s, 2 5s, 2 6s. அடுத்து 5 1s, 5 2s, 5 4s, 6 10 12. இதே 2 டேபிள் அடிச்சு 3 5 6. அப்போ இதுதான் அவங்க பார்ட்னர்ஷிப்பை பிரிச்சு கொள்ளக்கூடிய ரேஷியோ. எவ்வளவு ரூபா கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா 3 லட்சம் கிடைக்கும். ஓகே, அப்ப இதோட கூடுதல் தான் அந்த 3.5 லட்சம். இப்போ 11 14 எக்ஸ், 14 எக்ஸ் தான் 3.5 லட்சம். அப்படின்னா என்ன கேட்டிருக்கான்? பியோட ஷேர் கேட்டிருக்கான். பியோட ஷேர் எவ்வளவு? 5x. 5x எவ்வளவு? எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும். 7 இன்ட்டு 2 எழுதிக்கலாம். இதே அடிச்சிங்கன்னா 7 5s are 35, 2 3. எத்தனை 0 இருக்கு? 4 0வா? 4 0. ஓகே, அடுத்து இதையும் இதையும் அடிச்சுன்னு வச்சுக்கோங்க. எத்தனை மட்டும்? 2
25 4 ஜீரோவா 3 ஜீரோ 3 ஜீரோ. இப்போ 25,000 இன்ட்டு என்னது 5 ரூபா. 25,000 இன்ட்டு என்னது 5. அப்போ 1,25,000 அப்படிங்கிறது அர்த்தம். இன்கேஸ் சியோட ஷேர் கேட்டாங்க அப்படின்னு, அந்த 14x தான் 3 லட்சம் அப்படின்னா சியோட ஷேர் எவ்வளவு? 6x. 6x எவ்வளவு? xx கேன்சல் ஆகும். 2 3 சார் 2 7 சார் 7 7 5 சார் 1 0 3 4 0. 7 5 4 0 2 3 சார் 2 7 சார் 1 5 சார் 4 0. இப்போ வரும் 50,000 இன்ட்டு 3 மட்டும். ஓகே, 15 80 1 2 3 4 1,50,000. யாரோட ஷேரு? சியோட ஷேர். இன்கேஸ் ஏயோட ஷேர் கேட்டிருக்காங்க அப்படின்னா 14x தான் 3,50,000 அப்படின்னா ஏயோட ஷேர் எவ்வளவு? 3x. 3x 7 8 2 1 7 5 1 2 3 4 அடுத்து 2 25 0 0 0 1 0. இதையும் 1 2 25. ஏ 25,000 வாங்கியிருப்பான். பி 1,25,000 வாங்கியிருப்பான். சி 1,50,000 வாங்கியிருப்பான். இது 3 பேரோட 3.5 லட்சத்தை எப்படி பிரிச்சுட்டாங்கிறது தான் கான்செப்ட். ஓகே, புரிஞ்சுட்டா? போலாமா? ஏ பி அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ, அவங்க ஏதோ ஒரு அமௌண்ட்டை கையில் வச்சுருக்காங்க. அந்த அமௌண்ட் எந்த விகிதத்தில் இருக்குன்னா 5 6 இருக்கு. இவன் 500 இருக்கலாம், 200 இருக்கலாம், 5,000 இருக்கலாம், 6,000 இருக்கலாம். ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, அண்ட் சி ஜாயிண்ட் ஆஃப்டர் 6 months. ஆஃப்டர் 6 months சம் ஈக்குவல் டு சி வந்து ஒரு அமௌண்ட்டை போட்டான், அது 2/3 ஆஃப் பி. சியோட பங்கு வந்து எப்படி இருக்குன்னா 2/3 ஆஃப் பி அப்படின்ட்டு. ஓகே, அடுத்து எந்த முடிவில் சியோட எவ்வளோ லாபம் வாங்குறான்னு பார்த்தீங்கன்னா 21,600 வாங்குறான். அப்புறம் டோட்டல் ப்ராஃபிட் கேட்காங்க. டோட்டல் ப்ராஃபிட் கேட்காங்க. ஓகே, இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா சேம் எக்ஸ் வச்சு சால்வ் பண்ணலாம். ஏ பி சி ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு இன்ட்டு என்னது டைம். ஏ வந்து 5x, இவனோட இது இன்வெஸ்ட்மெண்ட் 6x, 2/3 ஆஃப் பி. இப்போ 6x இன்ட்டு 2/3 அடிச்சு கொடுத்தீங்கன்னா என்னது 4x. சியோட பங்கு என்னது 4x. டைம் வந்து பார்த்தீங்கன்னா இவன் 12 மாதம் போட்டுறான், இவன் எத்தனை மாதம் பார்த்தீங்கன்னா இவன் 12 மாதம் போட்டுறான், இவன் 6 மாதம் கழிச்சு தான் வரான். அப்போ 6. அப்போ இது ரெண்டுத்தையும் அடி மல்டிப்ளை பண்ணு. 60x 72x 24x. ஓகே, 30x 36x 12x 15x 18x 6x. எவ்வளவு தூரம் அடிச்சு கொடுக்க முடியுமோ காமனா ஒரே டேபிள் வர்ற வரைக்கும் என்ன பண்ணாலும் அடிச்சு கொடுக்கும். 3 5s 3 6s 3 2s. ஓகே, ஓகே, இது ஏயோட வேல்யூ, இது பியோட வேல்யூ, சியோட வேல்யூ. கொஸ்டின்ல சியோட வேல்யூ கொடுத்து என்ன பண்ணிட்டான், 2x தான் எவ்வளவுன்ட்டான் 21,600. டோட்டல் ப்ராஃபிட் தான் கேட்டு. இதானே என்னது டோட்டல் ப்ராஃபிட். இதான் என்னது டோட்டல் ப்ராஃபிட். அது என்னன்னா
5x, 6x, 2x, 13x. 13x என்னது? x கேன்சல் ஆகிரும். 2 ஒரு மொத்தம் 2 எத்தனை மொத்தம் 108 மொத்தம் 0 108 இன்ட்டு 13 தான் ஆன்சர். 1,40,000. ஓகே, புரியுதா? கொஸ்டின்ல சியோட 2x தான் 21,600 கொஸ்டின்ல 21,600 கொடுத்துட்டான். நான் கண்டுபிடிச்ச சியோட வேல்யூ வந்து 2x. இதுதான் இது அப்படின்னா டோட்டல் ப்ராஃபிட் என்னது 13x. அது எவ்வளோன்னு கண்டுபிடி. மறுசம் போலாமா? ஏ பி சி ஒரே மாடலில் தான் இருக்கும். ஓகே, ஏயோட ரேஷியோ வந்து 3x. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லலாம், இல்லை கேபிட்டல்னு சொல்லலாம், முதலீடு. அவ்வளோதான். பொதுவாக சொல்ல போனால் தமிழில் சொன்ன போனால் எனக்கு முதலீடு 3x. இவன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 8x. அடுத்து என்னது டைம். சியோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 3/4 ஆஃப் பி. பியோட இதுல இருந்து 3/3. சி இஸ் ஈக்குவல் டு 3/4 ஆஃப் பியோட வேல்யூ வந்து 8x. அதில் 3/4 கண்டுபிடிச்சிங்கன்னா 6x. இவன் 4 மாசம் கழிச்சு தான் தொழிலுக்கு வரான். இவன் ஒரு வருஷம் ஃபுல்லா இருக்கான், இவனும் ஒரு வருஷம் ஃபுல்லா இருக்கும். இதை சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சான் ஆன்சர். இதை ரெண்டுத்தையும் வண்டி பண்ணா 36x 40, சரி 96x 24x. சி வந்து எவ்வளவு ரூபா கடைசியில வாங்குறான் அப்படின்னு 48,000 கூப்பிட்டு அடிக்கலாமா? கூப்பிட்டு அடிக்கணும். டேபிள் அடிக்கலாம். இதுதான் இது கொடுத்து யூஸ் பண்ணு. சியோட வேல்யூ இதுதான் இதுன்ட்டான். கொஸ்டின்ல ஏயோட ப்ராஃபிட் என்னன்னு கேட்டிருக்கான், பியோட ப்ராஃபிட் என்னன்னு கேட்டிருக்கான். இப்போ 2x தான் 48,000 அப்படின்னா ஏயோட வேல்யூ என்னது 3x. 3x எவ்வளவு அப்படின்னா ஏ கிடையாது. 2x தான் 48,000 அப்படின்னா பியோட வேல்யூ 3x. எக்ஸ் கேன்சல் ஆகும். இது எங்க வச்சா 1000 72. ஓகே, எக்ஸ் கேன்சல் ஆகும். ஃபோர் ஸ்டார் 32 16 19 2. அப்போ ஏக்கு 72,000 கிடைக்கும், பிக்கு 1,92,000 கிடைக்கும், சிக்கு வந்து ஆல்ரெடி 48,000 கொஸ்டின்ல கொடுத்தாங்க. இந்த ஹிண்ட்டை வச்சு தான் நான் பியோட வேல்யூலையும் ஏயோட வேல்யூயும் கண்டுபிடிச்சேன். ஓகே, மேட்சம் போலாமா? ஏடிசி. ஏ 16,000 பிசினஸ்ல போடும். பி
12,000 பிசினஸ்ல போடுறான். சி 21,000 பிசினஸ்ல போடுறான். இப்போ 3 மாசத்துக்கு அப்புறம் 3 மாசத்துக்கு அப்புறம் 3 மாசம் தான் ஏயோட ரூபா யூஸ் பண்ண போகுது. 3 மாசத்துக்கு அப்புறம் ஏ என்ன நினைச்சான்னு தெரியல, ஒரு 5,000 எடுத்துக்கோ. இப்போ 16,000த்துல மீதி உள்ள 11,000 இருக்கு. அதான் மீதி உள்ள ஒரு 9 மாசத்துக்கு வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு பிசினஸ். அதே மாதிரி பி என்ன பண்றாங்கன்னா, இப்ப நான் 3 மாசம் கழிச்சு ஒரு 5,000 தாரேன் அப்படின்னு. ஓகே, அப்ப 17,000 இருக்கு. அதை மீதி உள்ள 9 மாசத்துக்கு வச்சுக்கோங்க. சி நமக்கு பிரச்சனையே இல்லை, நான் 6 மாசத்துல வரைக்கும் பிசினஸ்ல பார்த்துட்டு ஓடிடுறேன். புரியுதா? இந்த இடத்துல கீவேர்டு புரியுதா? ஏ 16,000 3 மாசம் மட்டும் போட்டிருக்கான். பி 12,000 3 மாசம் மட்டும் போட்டிருக்கான். சி 6 மாசம் வரைக்கும் அந்த பிசினஸ்ல இருக்கான். ஆனா 3 மாசத்துக்கு அப்புறம் என்ன பண்றான்? ஏ ஏதோ கஷ்டத்தினால ஒரு 5,000 எடுத்தான். மீதி உள்ள 11,000 9 மாசம் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டான். அது மாதிரி பி என்ன பண்றான்? ஏதோ லாபம் வந்திருக்கு, இந்த 5,000 எக்ஸ்ட்ரா போடும், 17,000 ஆயிரும், மீதி 9 மாசம் வச்சுக்கணும். இப்ப இதை கண்டுபிடிக்கணும், வேற ஒண்ணுமே இல்லை. இப்போ எல்லா இதுலயும் 3 0 அடிச்சிடலாமா? இதை 3 0 அடிச்சிடலாம், இதை 3 0 அடிச்சிடலாம், இதை 3 0 அடிச்சிடலாம். இங்க வச்சு சொல்லி முடிச்சு விட்டுரும். இதெல்லாம் ஆட் பண்ணுது, இதெல்லாம் இதையும் சேர்த்து அடிச்சிடக்கூடாது. அடிச்சிடலாம். மீதி உள்ள நம்பர்ஸ் என்னது? இதையும் மல்டிப்ளை பண்ணுங்க. பிளஸ் என்னது? 11 இன்ட்டு 9. அடுத்து என்னது? பியோட வேல்யூ 12 இன்ட்டு 3 பிளஸ் என்னது? 17 இன்ட்டு 9. இது என்னது? 21 இன்ட்டு 6. ஓகே, 48 பிளஸ் 99 36 பிளஸ் என்ன வரும்? 9 7 63 153. 153, இது என்னது? 126. இதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா 147 எக்ஸ் எக்ஸ்னே வச்சுக்கோங்க. இதை ஆட் பண்ணி அப்படின்னா 189 எக்ஸ். இது என்னது? 126 எக்ஸ். 15ல இவங்க வாங்கின ப்ராஃபிட்டோட வேல்யூ கொடுத்தேன். எவ்வளவு? 26,000. பியோட ஷேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சியோட ஷேர் என்ன? அப்ப என்ன சொல்லியிருக்கேன்? இது மூணுத்தோட அடிஷன் தான் 26,400. 147 பிளஸ் 189 பிளஸ் 126. இது மூணுத்தோட அடிஷன் 22 614 3 4. இந்த 462 தான், 462 எக்ஸ் தான் 26,400 அப்படின்னா பியோட வேல்யூ எவ்வளவு? 189. 189 எக்ஸ் எவ்வளவு? 189 எக்ஸ். இதை சால்வ் பண்ணீங்கன்னா பி கிடைச்சிடும். அதே ஸ்விஸ்ஸியே கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த 462 எக்ஸ் தான் 26,400 அப்படின்னா சியோட வேல்யூ என்னது? 126 எக்ஸ் எவ்வளவு? 126 126 எக்ஸ். எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகும். இதை சால்வ் பண்ணீங்கன்னா, இதை அடிச்சு கொடுத்தீங்க சால்வ் பண்ணீங்கனாலே கிடைச்சு. புரியுதா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா மாடலையும் கவர் பண்ண பார்க்குறேன். ஓகே, ஏ பி சி இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ 1/2, சரி 1/3, 1/2, 1/4 இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ல கொடுத்துருந்தோம்னா அதை அடுத்து ஆஃப்டர் 3 months, ஆஃப்டர் 3 months ஏ இன்க்ரீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்
50% ஏ இன்க்ரீஸ் பண்ணுறான். அடுத்து பி டிக்ரீஸ் 1/3, பி டிக்ரீஸ் 1/3 குறைச்சிடறான். அண்ட் சி டபுள்ஸ். டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துட்டாங்கன்னு 51.85 லேக்ஸ். இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான சொல்லலாம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணால் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரேஷியோவை ஃபர்ஸ்ட் தூக்கிடும். ஏன் 3:4 கால்சியம் எடுத்தா 1 சார் 2 சார் 4 சார் 1 சார் 1 சார் 3 2 சார் 6 6 சார் 12 12 into 1/3 1/2 into 12 1/4 into 12 இதை அடிச்சிங்கன்னா 4 இன்வெஸ்ட்மெண்ட். என்ன அடிச்சிங்கன்னா 4, இதை அடிச்சிங்கன்னா 6, இதை அடிச்சிங்கன்னா 3. ஓகேயா? இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் என்ன வந்துருது? 463 வந்துருதா? டைம் பீரியட் இப்போ ஆஃப்டர் 3 months, 3 மாசம் வரைக்கும் தான் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி போச்சு. அப்போ 3 மாசம் வரைக்கும் இவனும் 3 மாசம் வரைக்கும் இவனும் இந்த ஒன்றரை 3 மாசம் 3 மாசத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி கொஞ்சம் கூட்டுறாங்க, கொஞ்சம் குறைக்கிறாங்க. ஓகே. பிளஸ் ஏ இன்வெஸ்ட் 50% மோருங்க வார்த்தை. அப்போ 4 ரூபா இருக்குன்னா 4ல் பாதி எவ்வளவு? 50% 2. இப்போ ஆல்ரெடி 4 ரூபா போட்டிருக்கான் அப்படின்னா இப்போ மோர் பண்றான். இப்போ 6 ரூபா. மீதி 6 ரூபாய மீதி உள்ள 9 மாசத்துக்கு யூஸ் பண்றான். யாரு? ஏ. அடுத்து பி டிக்ரீசஸ் 1/3. பி ஆல்ரெடி எவ்வளவு பண்றான்? 6 பார்ட் கொடுத்துருக்கான். இதுல 1/3 குறைக்கிறான் அப்படின்னா 2 ரூபாய குறைச்சிடறான் அப்படின்னா மீதி உள்ள 4 ரூபா. மீதி உள்ள 4 ரூபாய் 9 மாசம் யூஸ் பண்ணும். அடுத்து ஏ சி முதல்ல 3 ரூபா போட்டிருக்கான், இப்ப டபுள்ஸ். அப்போ 6 ரூபாய் into 9 மாசம். புரியுதா? என்ன பண்ண? 4 into 3 பண்ணேன். இந்த ரேஷியோ உடச்சி இதை அடிச்சு ஃப்ராக்ஷன் எடுத்து 4ன்னு மாத்தினேன். இதை அடிச்சு 6ன்னு மாத்தினேன். இதை அடிச்சு கொடுத்து 3ன்னு மாத்தினேன். என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா ஏ 50% இன்க்ரீஸ் பண்றான்னு. அப்போ 4 ரூபா போட்டிருக்கேன் அப்படின்னா இதுல பாதி எவ்வளவு? 50% 2 ரூபா. இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா 6 ரூபா. 6 ரூபாய் மீதி உள்ள 9 மாசம். ஆஃப்டர் 3 மாசம் கழிச்சு தான். அப்ப இவனுக்கும் 3, இவனுக்கும் 3, இவனுக்கும் 3. 3 மாசம் கழிச்சு ஏதோ பிரச்சனை ஏற்படுத்தி அவங்களோட முதலீடுகளை மாற்றுறாங்க அப்படின்னு. ஓகே. சி 1/3 குறைச்சிட்டான் அப்படின்னா முதல்ல 6 ரூபா போட்டிருந்தேன், இப்ப 2 ரூபா குறைஞ்சி 4 ரூபாயா மாட்டேன். 4 ரூபா இன்ட்டு 9 ரூபா. அடுத்து சி டபுள்ஸ். முதல்ல 3 ரூபா போட்டிருந்தான், இது டபுள்ஸ் அப்படின்னா இன்ட்டு 2 போட்டோம்னா 6. 6 into 9. இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 12 + 84. இது ஏயோட 18 + 36. அடுத்து 9 + 54. 66, 54, 63. ஓகே. இதெல்லாம் 3 டேபிள் அடிச்சு கொடுக்கலாமா? 22, 18, 21. ஓகே. கொஸ்டின்ல ப்ராஃபிட் எவ்வளவு கொடுத்துருந்தாங்க? இந்த வேல்யூ தான் 51.85 லேக்ஸ். ஓகே. அப்போ 40 61x 61x தான் 51.85 லேக்ஸ் அர்த்தம். x தான் 51.85 லேக்ஸ் அப்படின்னா பியோட ஷேர் கட்டு 18x சால்வ் பண்ணி எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 15.3. இது எதோட ஷேரு? பி ஷேர். இப்போ ஏ ஷேர் கேட்டுக்கோங்கன்னா 61x தான் 51.5 லேக்ஸ் அப்படின்னா ஏயோட ஷேர் எவ்வளவு? 22x எவ்வளவு? ஓகே. ஜஸ்ட் இதுன்னா இது எவ்வளவு? ஓகே. புரிஞ்சுச்சா? ஓகே. கஷ்டம் போலாமா?
ஏபிசி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2/5, 3/4, 5/8. என்ன சொல்லியிருக்கேன்? டினாமினேட்டரில் இருக்கிறதுக்கு எல்சிஎம் எடுத்து 5, 4, 8. 5 1s are 4, 8. 2 1s are 2, 4. 2 1s are 1, 2. 1s are 1. 5 2s are 10, 10 2s are 20, 10. 5 2s are 10, 10 2s are 20, 20 2s are 40. 2/5 into 40, 3/4 into 40, 5/8 into 40. ஓகே, அடிச்சா 8, அப்போ 16 வரப்போகுது. அடிச்சா 10, 30 வரப்போகுது. இதை அடிச்சா 5, 25 வரப்போகுது. ஓகே, அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஃப்ராக்ஷன்லேருந்து இதுக்கு மாற்றியாச்சு. ஓகே, இப்போ பிரச்சனை சி கடைசி வரைக்கும் பிரச்சனையே பண்ணாம அவனோட இன்வெஸ்ட்மெண்ட்டா போட்டான். ஏயும் பியும் 25 இன்ட்டுன்னு இருக்கு. ஓகே, பிரச்சனையே பண்ணாம ஏ என்ன பண்றாங்கன்னா 3 மாசம் வரைக்கும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கிட்டேன். பி என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா 3 மாசம் வரைக்கும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா ஏ இன்க்ரீஸ் ஹிஸ் கேபிட்டல் பை 25%. 25% இன்க்ரீஸ் பண்றான். இப்போ 25% இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா 25/100 1/4 இன்க்ரீஸ் அப்படின்றலாம் இது எதையும் ஆட் பண்ணிக்கோங்க. 5/4 இன்ட்டு 5/4 போட்டீங்க அப்படின்னா 20ன்னு வரும். அப்போ 20 இன்ட்டு மீதி உள்ள 9. இது ரெண்டுத்தையும் ப்ளஸ். புரியுதா? இந்த இடத்துல ரெப்போர்ட் காமிக்கிறேன். அதாவது ஏ இன்க்ரீஸ் ஹிஸ் கேபிட்டல் பை 25%. 25%க்கான ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா 1/4. இன்க்ரீஸ் பண்றா அப்படின்னா இதையும் ஆட் பண்ணணும். 5/4 ஆல்ரெடி ஏ 16 இருக்கு. இன்ட்டு 5/4 போட்டீங்க அப்படின்னா 20 வரும். ஓகே, அந்த 20யை மீதி உள்ள 9 மாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ பி என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஹிஸ் கேபிட்டல் 20%. பி வந்து என்ன பண்றாங்கன்னா டிக்ரீஸ் ஹிஸ் கேபிட்டல் 20%. 20%க்கான ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னது 1/5. குறைக்கிறான் அப்படின்னா என்னது கழிக்கணும் 4/5. பியோட இனிஷியலான வேல்யூ எவ்வளவு 30. அப்போ 30 இன்ட்டு 4/5 அடிச்சு கொடுத்தீங்கன்னா 24. அப்போ 24 இன்ட்டு என்னது 9. புரியுதா? இவன் 25% கூட்டினதுனால 20ன்னு மாறிச்சு. இவன் 20% குறைச்சதுனால 24ன்னு மாறிச்சு. 20%க்கு என்ன பண்ணிருக்கேன் 20/100 போட்டிருக்கேன். அதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ 1/5 டிக்ரீஸ் அப்படிங்கிறதுனால 1 கீழே இருக்கு 5. இதை கழிச்சு 4/5ன்னு போட்டிருக்கு. இந்த 4/5 இந்த 30 இன்ட்டு 4/5 பண்ணியிருக்கேன். 24 வந்திருக்கு இன்ட்டு 9. ஓகே, 108 ப்ளஸ் 180 ஏழோட வேல்யூ 90 ப்ளஸ் 212. 25 இன்ட்டு 12 300. இது என்ன வரும் 228. இது என்ன வரும் 306. இது என்ன வரும் 300. ஓகே, 114 183 3 டேபிள் அடிச்சுக்கலாமா? அடிச்சு 3 டேபிள் அடிச்சா 38. 3 டேபிள் அடிச்சா 51. 3 டேபிள் அடிச்சா 50. இதுதான் ரேஷியோவோட விஷயம். ஓகே, இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா டோட்டல் ப்ராஃபிட் எல்லாத்தோட கூடுதல் 39 139. 139 எக்ஸ் தான் 21,608 40 இன்ட்டு சியோட ஷேர்
சி எவ்வளவு? 50x. எக்ஸ் டுவெண்ட்டி. இதை சால்வ் பண்ணீங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 78. இது யாரோட ஷேர்? சியோட ஷேர். ஓகே. புரிஞ்சிச்சா? இப்போ அடுத்த மாடல் போகலாம். ஏ 33% ஆஃப் டோட்டல். 3 பேர் ஒரு பை நிறைய காசு கொண்டு வச்சிருக்காங்க பேக்ல. மணி இருக்கு, மணி பேக். ஓகே. இதுல 33 1/3% ஏ இன்வெஸ்ட் பண்றான். பி வந்து என்ன பண்றான் பார்த்தீங்கன்னா 25% ஆஃப் ரிமைனிங். ஓகே. அண்ட் சி வந்து ரெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணும். ஓகே. டோட்டல் ப்ராஃபிட் அட் தி எண்டில் வந்து எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னா 2,19,000 வந்து. ஓகே. இதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக்ஷனை ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் மாற்றும். இது மீன் 100/300. என்னது 1/3. இந்த 25%, 25/100 போட்டிங்கன்னா 1/4. ஓகே. 3க்கும் 4க்கும் எல்சிஎம் சார். இப்போ சார் 12 தான். இப்போ 1/3. அப்போ மொத்தம் டோட்டல் என்னது? இந்த பேக்ல 12 lakhs இருக்குன்னு அர்த்தம். 12 lakhs இருக்குன்னு அர்த்தம். அதுல ஏ வந்து என்ன பண்றான்? 1/3. 1/3 தானே இருக்கு. இப்போ 1/3 × 12 அப்படின்னா 4x ஏ எடுத்துக்கலாம். ஓகே. அண்டு அண்ட் 25% ஆஃப் த ரிமைனிங் 1/4. இப்போ 12xல 4x போயிடுச்சு அப்படின்னா 8x. இந்த 8x யார் எடுத்துக்கிறான்னா 8xல 1/4 பி எடுத்துக்கும். இப்போ இன்ட்டு 8x. அப்போ 2x எடுத்துக்கலாம். கான்செப்ட் புரியுதா? இப்போ மீதி ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? நல்லா புரியுது. பி இஸ் ஈக்குவல் டு 25% ஆஃப் த ரிமைனிங் அப்படின்ட்டு. அப்போ மொத்தம் 12x இருந்துச்சு. அதுல ஏயோட பங்கான 4x போக இருந்த எது 8x. இந்த 8xல பி என்ன பண்றான்? 1/4 எடுத்துக்கிறான். 1/4 இன்ட்டு 8x. அப்ப 2x. மொத்தம் 12x. மொத்தம் 12x. இங்க 4x வந்துருச்சு. இங்க 2x வந்துருச்சு. அப்போ மீதி உள்ள ரெஸ்ட் சிக்கு எவ்வளவு? 6x வச்சுக்கோப்பான்னு. புரியுதா? இப்போ ஏ பி சி. ஏவோட வேல்யூ எவ்வளவு? 4x. பியோட வேல்யூ என்னது? 2x. சியோட வேல்யூ என்னது? 6x. இது இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே. டைம் வந்து பிரச்சனை இல்லை, 12 நிமிஷம். அப்போ இவன் 48xன்னு வருவான், இவன் 24xன்னு வருவான், இவன் 72xன்னு வருவான். ஓகே. 24 2s ஆர் 24 1s ஆர் 24 3s ஆர் 3 6x. இப்போ 6x தான் 2,19,000 அப்படின்னா ஏயோட வேல்யூ கேட்கணும். ஏயோட வேல்யூ என்னது? 2x. அதான். ஓகே. இதை சால்வ் பண்ணி ஆன்சர் கொடுத்தேன். இப்போ இதே 6x தான் 2,19,000 அப்படின்னா டோட்டல் இல்லை சியோட வேல்யூ கேட்கணும்னா 3x. 3x சியோட. இதை சால்வ் பண்ணி சியோட வேல்யூ. 6x தான் 2,19,000 அப்படின்னா பியோட வேல்யூ என்னது? 1x. இது பியோட. ஓகே. ஜஸ்ட் எப்படி நம்ம அனலைஸ் பண்ணி செய்யணுங்கிறது மட்டும் தெரிஞ்சதுனாலே என்ன பண்ணிக்கலாம் செஞ்சோம். ஓகே. இதோட பார்ட் 2 நான் இன்னொரு வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். பார்ட் 2 ஓகே.